இங்கே பாருங்கள், இப்போ வந்து pH லெவல் வந்து 4, அதாவது 5 கீழே வந்தாலே இந்த மோட்ரு மிக்சர் இதாகிடும். மிக்சர் ஒர்க் ஆகுதா, மிக்சர் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். மிக்சர் வந்து விட்டு விட்டு வரும். இங்கே வந்து 5.9 வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். pH வெளியே எடுத்தோன்னா மோட்ரு ஆன் ஆகிடும் பாருங்கள். வெளியே எடுத்தோன்னா pH வந்து மோட்ரு ஆகிடும். அதாவது 6 கீழேனா மோட்ரு ஆன் ஆகிடும். இதை வந்து நீங்கள் பம்பில் வச்சுருவோம். நான் உள்ளே வைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து புளிப்பாயிடுச்சு, பால் கெட்டு போயிடுச்சு. பால் கெட்டு போனதால் உங்களுக்கு வந்து இந்த மிக்சிங் வந்து விட்டு விட்டு ஆன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மிக்சிங் இதாகணுன்னா 6க்கு மேலே போச்சுன்னா பம்ப் ஆன் ஆகிடும். பம்ப் ஆன் ஆகிடும். 6க்கு மேலே போச்சுன்னா, 6 கீழே வரும்போது மிக்சிங் ஆன் ஆகிடும். இப்போ அதுக்கு மேலே புளிப்பு நான் வைக்கிறேன் கொஞ்சம். ஓகேங்களா? சிட்ரிக் ஆசிட் நான் போட்ட உடனே எனக்கு வந்து 5க்கு கீழே வந்துச்சு, 2க்கு கீழே கூட வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மிக்சிங் மட்டும் ஆன் ஆகும். ஓகேங்களா? இது இன்க்ரீஸ் ஆகும்போது சிட்ரிக் ஆசிட் இருக்க வரைக்கும் அப்படியே மிக்சிங் விட்டு விட்டு ஆன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 1.9 வந்துச்சு. அது வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். pH வெளியே எடுத்தோன்னா மோட்ரு ஆன் ஆகிடும். லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். சிட்ரிக் ஆசிட் அதில் இருக்கிறதால அது வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்படி தான் நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மோட்ரு ஆன் ஆகிடும். மோட்ரு ஆன் ஆகிடுச்சா? இப்போ வந்து லெவல் உள்ளே போட்டவொடனே இது லெவல் குறைஞ்சிச்சு. இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. சரிங்களா? கம்ப்ளீட் செட்டப் இதுதான் இருக்கும். இதாக மோட்ரு மட்டும் ஒரு டேங்க்கில் இது பண்ணிவிட்டு இந்த பைப்பை வந்து இது உள்ளே விட்டுருங்க. டக்குன்னு உடனே ஃபில் ஆகிடும். ஓசு நம்ம கொடுக்கறதால தண்ணியும் இதை போட்டாலும் இதாகிடும். சரிங்களா? இது வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக இதாகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் இது பண்ணிக்கிங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.